ஒரு ஷாப் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பா வேணுமா? இது எல்லாத்துக்கும் வாடகையை கண்டிப்பா கட்டியே தான் ஆகணுமா? இல்லைன்னா ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் தானா? நோ. இப்ப நான் கேட்ட இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நோ அப்படின்னா உங்க லைஃப்ல முறையா நீங்க ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க வீட்ல இருந்தே. இந்த ஷாப், ஆஃபீஸ், இந்த ரெண்ட் இதெல்லாம் இல்லாமையே மாத வருமானத்தை, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்ட்ரீம், இதை எப்படி நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி வந்து earn பண்றாங்க? இவங்கெல்லாம் ரொம்ப லக்கியான பீப்புள்ஸா இல்ல இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள்ஸா? ஏஐ டூல்ஸை வச்சு earn பண்றதுக்கு பேர் லக்கோ ஸ்பெஷலோ கிடையாது. இது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிசினஸ் கான்செப்ட். ஸோ இந்த ஏஐ பிசினஸ் கான்செப்டை நம்மளால எப்படி பண்ண முடியும்? இதை பண்றதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும்? இந்த பிசினஸ் கான்செப்டை வெறும் ஏஐ டூல்ஸை மட்டும் வச்சுட்டு எப்படியெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. பிசினஸ் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி earn பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸ், ஒரு ஷாப், இல்ல இதுக்கு தேவையான ரெண்ட் இதெல்லாம் இல்லாமலே நம்மளால ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸை பண்ண முடியும் தான் இன்னைய காலகட்டத்துக்கு. ட்ரெடிஷ்னலா இந்த கடை வச்சு அதுக்கு வாடகை கொடுத்து அட்வான்ஸ் பே பண்ணி அதுக்குள்ள இன்டீரியர் செட்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு ஷோ கேஸ் மாதிரி காமிச்சு தான் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியும். இல்லைனா ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம நார்மலாக ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை வச்சு டீம் செட்டப் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு தான் பண்ண முடியுன்ற காலம்லாம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. நம்ம வீட்டில் இருந்துட்டே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோன் ஆர் லேப்டாப் அந்த ரிசோர்ஸை வச்சுட்டே நம்மளால வந்து ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ண முடியும். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ், ஷாப், இந்த ரெண்ட் இதெல்லாம் இல்லாம ஏஐ டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பிசினஸ் மாடல்ல மந்த்லி எவ்வளவு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட்டபிளா இது இருக்க போகுது அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய அப்பா, தாத்தா இவங்கள மாதிரியான காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் மாடல் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கடை, அதுக்கு வாடகை, அந்த பிசினஸ்க்கு உண்டான முதலீடு, கேபிட்டல் இதெல்லாம் வேணும்ன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்ப மினிமம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு 2 lakhs தேவைப்பட்டிருக்கும். இல்லைன்னா பேங்க்ஸ்ல போயிட்டு லோன் அப்ளை பண்ணி அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ இருந்த காலகட்டத்துக்கு, அதாவது ஒரு 2000s 1990s 1995 இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இந்த ஒரு பிசினஸ்னா அதை இப்படிதான் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ 2026 நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டலைஸ்டா நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால பிசிக்கல் ரெண்ட், அதாவது வாடகை நம்ம வந்து பே பண்ணக்கூடிய அவசியம் நமக்கு இருக்க போறதே இல்லைங்க. வாடகைன்றது எதுக்கு தேவைப்படும்? ஒரு கடைக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தானே. ஸோ அது எல்லாமே இப்போ நமக்கு வந்து அவசியம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போற இந்த பிசினஸ் மாடல்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அந்த எல்லா டைப்ஸையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. டைப் 1 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஐ கண்டென்ட் சர்வீஸ். டைப் 2 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ரீசெல்லர். டைப் 3 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட்டர். இந்த மூணுத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒத்து போகும். அது என்னன்னா இதுக்கு எந்த ஒரு பிசிக்கல் ஸ்பேஸும் தேவைப்படாது. ஒரு கடையோ இல்ல ஷாப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது எதுவுமே அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது. 100% இதை வீட்டில இருந்தே நம்மளால பண்ண முடியும், பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கடையை பிடிச்சி ஒரு ஷாப்பை வச்சு நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்ட், சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில் இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு 30,000 ரூபாய் நம்ம டெஃபினட்டா அதுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பிசினஸ் பண்ணாலும் இதுல ப்ராஃபிட் வராம, நம்ம பிசினஸ்ல நமக்கு ப்ராஃபிட் வராம போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா டிஜிட்டல் ஹோம் பிசினஸ்ல நமக்கு என்ன செலவு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 500 ரூபா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த ட்ரெடிஷனல் ஷாப் பிசினஸ்க்கும் இந்த டிஜிட்டல் ஹோம் பிசினஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா 29,500 29,500 ரூபா நமக்கு வந்து சேவ் ஆகுதுங்க. இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் ஜோன். ஸோ இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஷாப்புக்கும் இந்த டிஜிட்டல் ஹோம் பிசினஸ்க்கு உண்டான காஸ்ட் என்ன, அதுக்கு உண்டான அந்த சேவிங்ஸ் என்ன அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஐட்டம் அப்படின்றதுல ஷாப் ரெண்ட், ட்ரெடிஷனல் பிஸ்னஸில் நமக்கு வந்து ஷாப்புக்கு 15,000 ரெண்ட் போகுது. ஸோ இந்த டிஜிட்டல் ஹோம் பிஸ்னஸில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து நமக்கு ஹோம் தான், அதனால அதில் எந்த செலவுமே கிடையாது, நமக்கு சேவிங் தான் அதில். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃப் சேலரி, அதில் ஒரு 12,000 நமக்கு போகும் ட்ரெடிஷனல் ஷாப்பில். இந்த டிஜிட்டல் ஹோம் பிஸ்னஸில் நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யாருக்கும் சேலரி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அது மேக்ஸிமம் 500 rupees நமக்கு ஸ்பெண்ட் ஆகும், அவ்வளோதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ ஷாப்பில் வந்து நமக்கு 3,000 ரூபா ஒரு மாதத்துக்கு பில் வரும். ஐ மீன் அந்த 2 மாதத்துக்கு ஒரு கணக்கில்
டிஜிட்டல் ஹோம் பிசினஸ்ல நம்ம இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்டர்நெட்டுக்கு மாசம் நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து வைஃபை போட்டுக்கிட்டா போதும். ஸோ அதுவும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மிஸ்க் ஓவர் ஹெட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதர செலவுகள், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த மிஸ்லேனியஸ் காஸ்ட் அப்படின்றது டிஜிட்டல் ஹோம் பிசினஸ்ல எதுவும் நமக்கு இருக்காது, அது ஜீரோ தான். ஸோ இதுக்குண்டான டிஃபரன்ஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். டோட்டல் மந்த்லி காஸ்ட் இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்ல 35,000 rupees நம்ம எக்ஸாக்டா அதுக்கு எடுத்து வச்சே ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனா இந்த டிஜிட்டல் ஹோம் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 500 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான் நமக்கு மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு செலவாகுது. ஸோ அப்படின்ற பட்சத்துல 34,000 ரூபாய் நமக்கு வந்து இதுல வந்து ப்ராஃபிட் தான். அதாவது நமக்கு 34,000 ரூபாய் ஒரு செலவே இல்லாம, அந்த செலவு இருந்தா மட்டும்தான் ஒரு ட்ரெடிஷனலா ஒரு ஷாப்பை வச்சு நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்துல இப்போ வீட்டுல இருந்து பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த 34,000 ரூபாய் நமக்கு செலவு இல்லாம போகுதுல, அப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஒரு ப்ராஃபிட் ஜோன்ல தான் நம்ம இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஸ்ட் பிசினஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டைப்ஸ்ல வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் சர்வீஸ் நம்ம செல் பண்றதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பிக்கிற முதல் மாசத்துல ப்ராஃபிட் வந்து இருக்காது. நம்ம அப்பதான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். செகண்ட் மந்த்ல ஒரு 8,000 ப்ராஃபிட் வரும். தேர்ட் மந்த்ல அது அப்படியே டபுள் ஆகும். ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸாவே இது மாறிடும். ஸோ ஒரு 50,000 வரைக்கும் அந்த 6th மந்த்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அண்ட் இந்த ரெவன்யூ ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த பிசினஸ்ல எவ்வளவு கிளைண்ட்ஸ் நம்ம பிசினஸ்க்கு ஆன்போர்ட் ஆகுறாங்க, எத்தனை கிளைண்ட்ஸுக்கு நம்ம இந்த சர்வீஸை வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க போறோம், அதன் மூலியமா ஜென்ரேட் ஆகக்கூடிய ரெவன்யூ தான் இதெல்லாம். ஆனா இந்த பிசினஸ்க்கு செய்யறதுக்கான அந்த செட்டப் காஸ்ட், இந்த பிசினஸ் செய்யறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பார்த்தோம்னா ஜீரோ தான். ஜீரோ காஸ்ட்ல இது எல்லாமே நம்ம முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம பெட்ரூம்ல உட்காந்துட்டே இதை செய்ய போறோம். ஸோ அதனால அதுல எந்த செலவும் நமக்கு இருக்க போறது இல்லை. அண்ட் இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ இதை அசிஸ்ட் பண்றதுக்கோ நம்ம யாரை யூஸ் பண்ணிக்க போறோம்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் ஏஐ இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறதுனால நம்ம மற்றவங்க கிட்ட பே பண்ணி நம்ம ஒரு ஸ்கில்லை கத்துக்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்க போறது இல்லை. ஸோ ஏஐ அதுல நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகுது. நம்ம ரெண்டுக்கும் செலவு பண்ண போறது இல்லை, வீட்டுல இருந்தே நம்ம அதை பண்ணிட போறோம். நம்ம ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்றதுக்கு யாருக்கும் எக்ஸ்டர்னலா பே பண்ணி நம்ம அந்த ஸ்கில்ஸை கத்துக்க போறது இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அதை சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸா நம்ம மாத்த போறோம். ஸோ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இன்கம் growth கேஸ் ஸ்டடியை நான் காமிச்சிருப்பேன். அதாவது ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பிசினஸ்க்கு உண்டான அந்த ரீசெல்லர் எவ்ரி மந்த் நமக்கு அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத வச்சு ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், 6th மந்த்ல ஒவ்வொரு மாசத்துக்கும் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏறிட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல 0 கிளைண்ட்னா செகண்ட் மந்த்ல 1 கிளைண்ட், தேர்ட் மந்த்ல 2 கிளைண்ட், 6th மந்த்ல 4 கிளைண்ட். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ரெவன்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,000, 28,000, 52,000. ஸோ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெவன்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் அதுக்குண்டான காஸ்ட் ஓவர் ஹெட் என்னன்னு பார்த்தா நமக்கு சேமா தான் இருக்கு பாருங்க, 500, 500, 500. ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தே செய்ய போறதுனாலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை வச்சு நம்ம இந்த பிசினஸ் ரன் பண்ண போறதுனாலையும் நமக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு காஸ்ட் மற்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிக்கோ இல்ல ஒரு ஷாப் நம்ம செலவு பண்ண போறது இருக்காததுனால அந்த பிசினஸ்க்கு உண்டான அந்த செலவுகள் பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் ஒரே காஸ்டா தான் இருக்கும். 500 ரூபாய் மட்டும்தான். 500 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஸ்ட் பிசினஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பிசினஸ் மாடலை எக்ஸாக்டா நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு 3 மாடலா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். மாடல் 1ல என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா ஏஐ கான்டென்ட் சர்வீஸ். நம்ம ஏரியால இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற இந்த லோக்கல் பிசினஸ் பீப்புள்ஸ், இந்த லோக்கல் பிசினஸ் ஷாப்ஸ், இந்த லோக்கல்லா பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாருக்கும் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் இல்ல 3,000 ரூபாயில இருந்து ஒரு 5,000 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்றதன் மூலியமா இவங்களுக்கு நம்ம என்னென்ன சர்வீசஸ் இதன் மூலியமா நம்ம பண்ணி தர போறோம் அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு உண்டான போஸ்டர்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால. அவங்க பிசினஸ்க்கு உண்டான வாட்ஸ்அப் மெசேஜஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி தர முடியும் ஏஐ வச்சு. அவங்களுடைய கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு உண்டான அந்த போஸ்ட்டை நம்மளால ரெடி பண்ணி தர முடியும். ஸோ இந்த கிளாட் ஏஐ, கேன்வா ஏஐ இதெல்லாம் வச்சே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃப்ரீயா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாடல் 1 பிசினஸ்ல ஏஐ கான்டென்ட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 கிளைண்ட் நம்ம வச்சிருந்தா கூட இந்த பிசினஸ்க்கு மேக்ஸிமம் நம்மளால 5,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ண முடியும்னு சொன்ன ஒரு கிளைண்ட்டுக்கு. ஸோ அப்படி பார்த்தா மாசத்துக்கு 25,000 நமக்கு வந்து ரீசெல்லிங் ரீட்டர்னர் வந்துகிட்டே இருக்கும். அதாவது மாசம் 25,000 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியும் இதுல இருந்து. மாடல் நம்பர் 2 என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ரீசெல்லர். இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரெகுலரா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சில பிசினஸ், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் இந்த சலூன் ஷாப்ஸ், இந்த மாதிரியான நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான பிசினஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் அவங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பக்கூடிய அந்த மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் போறதுக்கான அந்த செட்டப்பை நம்ம செஞ்சு கொடுக்கிறது தான் இந்த மாடல் 2. அதாவது இது ஆட்டோமேட்டிக் ரிப்ளை சிஸ்டம் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டப் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம மாசம் எவ்வளவு சார்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 per month நம்ம சார்ஜ் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் செட்டப்புக்கு நம்ம 5,000 சார்ஜ் பண்ண போறோம். அண்ட் இந்த மாடலுக்கு உண்டான மந்த்லி ரீட்டைனர் எவ்ரி மந்த் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்டா நம்ம ஒரு 2,000 அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். ஏன்னா இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால ஸோ இந்த பிசினஸ்ல மேக்ஸிமம் ஒரு 4 கிளைண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா
ஃபர்ஸ்ட் டைம் செட்டப்ல அந்த ஃபர்ஸ்ட் மந்த் செட்டப்ல நீங்க ஒரு 4 கிளைண்ட்டுக்கு இதை பண்ணி தரீங்க அப்படின்னா பர் கிளைண்ட்டுக்கு 5,000 4 கிளைண்ட்ஸ் 20,000 2,000 மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நம்ம சேர்த்து தானே வாங்க போறோம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 28,000 rupees பர் கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு மந்த்துக்கு சார்ஜ் பண்ணலாம். எவ்ரி மந்த் நீங்க 4 கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாசம் நம்மளால ஒரு 28,000 rupees இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் சர்வீஸ்ல இருந்து நம்மளால ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பிசினஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். வாரத்துக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ன்றது ஒரு ஒன் டைம் செட்டப் மட்டும்தான். அதுக்கப்புறம் இதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் அதுக்குண்டான நம்ம ஸ்பெண்ட் பண்ண போற டைமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மாடல் 3 என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேஷன். கேன்வால சில டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிசைனிங்ஸை பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கேன்வா டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி இந்த டிசைன்ஸை நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டுக்கு 199 rupees நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை ப்ராப்பரான சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டிசைன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலா இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம்ல செல் பண்ணலாம். ETSY HC அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்கேயும் நம்மளால செல் பண்ண முடியும். அப்புறம் பேஹிப் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுலயும் இந்த கேன்வா டெம்ப்ளேட்ஸை நம்மளால செல் பண்ண முடியும். இன்னொன்னு இருக்கு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கம்ரோட் GUMROAD கம்ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இந்த கேன்வா டெம்ப்ளேட்ஸை நம்மளால மற்ற கஸ்டமர்களுக்கு செல் பண்ண முடியும். இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம பிசினஸ்க்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்குதான்னு வந்து சர்ச் பண்ணுவாங்க நிறைய மக்கள் வேர்ல்டு வைடா. ஸோ உங்களுடைய டிசைன்ஸ் பெட்டரா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து உங்களுடைய டிசைன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதன் மூலியமா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி ஆன்போர்ட் ஆகணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ஆன்போர்டிங் வீடியோஸ் நிறைய யூடியூப்ல ஆன்லைன்ல இருக்கு. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் எப்படி இதுல ஆன்போர்ட் ஆகி நம்ம செல் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நம்ம ஜஸ்ட் 199 rupees ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் இதை நம்ம விற்க போறோம் அப்படின்றதுனால ஆன்லைன்ல வேர்ல்டு வைட் செல்லிங் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா 199 rupeesன்றது ரொம்ப கம்மி தான். US டாலர்ஸ் அண்ட் யூரோஸ் அந்த மாதிரியான கரன்சிஸை பேஸ் பண்ணி பார்த்தா 199 rupees அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். ஸோ மாசத்துக்கு ஒரு 200 டெம்ப்ளேட்ஸ் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 199 rupees இன்டூ இந்த 200 எவ்வளவு வருதுன்னு பார்த்தா 39,800 மாசம் நம்மளால இதுல இருந்து ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதுல நமக்கு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு ஓவர் ஹெட்டும் இருக்க போறதே கிடையாது. ஐ மீன் எந்த ஒரு காஸ்ட் செலவுகள் ஒரு ஆஃபீஸ் ரெண்டல் ஸ்பேஸ் இல்லைனா ஒரு ஸ்டாஃப் சேலரி இதெல்லாம் எதுவுமே நம்ம கொடுத்து தான் இதை நம்ம பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இருக்க போறது கிடையாது. கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இது ஒரு பாசிவ் இன்கமாவே நமக்கு அமையும். 100% இதுல நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஸ்டு பிசினஸ் மாடல்ஸ்க்கு உண்டான அந்த மாடல் என்னென்ன, அதுக்குண்டான செட்டப் காஸ்ட் என்ன, இதனால மாசம் பொட்டன்ஷியலா நம்மளால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், இதுக்காக எவ்வளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 columns நான் ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் AI கான்டென்ட் சர்வீஸ்ல செட்டப் காஸ்ட் 0, மாசம் ஒரு 15,000 இருந்து 30,000 வரைக்கும் நம்மளால ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கான டைம் நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் தான் வாரத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். செகண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ரீசெல்லர், இதுக்கான செட்டப் காஸ்ட்டும் 0 தான். மாசம் பாத்துக்கிட்டீங்கன்னா 20,000 இருந்து ஒரு 55,000 வரைக்கும் இதுல நம்ம earn பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் இதுக்கான வாரத்துக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு பார்த்தா ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும். தேர்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட்டர், இதுக்கான செட்டப் காஸ்ட்டும் 0 தான். அண்ட் மாசம் இதுக்குண்டான ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ் 10,000 இருந்து 45,000 வரைக்கும் நமக்கு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போற டைம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 hours to 5 hours தான் பர் வீக்குக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த பிசினஸ் மாடல்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பேசிக்கான ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் டைப்பிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் டைப்பிங் அளவுல நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். செகண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ChatGPT அண்ட் Claude AI இந்த 2 டூல்ஸும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கேன்வா அப்படின்ற அந்த டிசைனிங் பிளாட்ஃபார்மை நமக்கு யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பை நமக்கு யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 4மே பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான். இந்த 4 ஃப்ரீ டூல்ஸுமே உங்களுடைய போன்லயே உங்ககிட்ட அவைலபிளா தான் இருக்குது. உங்க கைக்குள்ளேயே தான் நீங்க அதை வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பிசினஸ்க்கான கிளைண்ட்ஸ்லாம் எங்க இருந்து ப்ரோ நமக்கு கிடைப்பாங்க, எங்க இருந்து அவங்கலாம் வருவாங்க அப்படின்னு. இது ஒரு வேலிடான கொஸ்டின் தான். இதுக்கான கிளைண்ட்ஸை நம்ம எப்படி கேதர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்ஸ்னுடைய குரூப்ஸ்ல நம்மளுடைய சர்வீஸை வந்து போஸ்ட் பண்ணி அதன் மூலியமா சில கிளைண்ட்ஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல சில பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா டைரக்டாவே நீங்க DM பண்ணி அவங்க கிட்ட உங்களுடைய சர்வீஸை நீங்க காமிச்சு அவங்க கிட்ட பிசினஸ் கேட்கலாம். அண்ட் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல், அதாவது கூகுள்ல அந்த பிசினஸ்னுடைய அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பர் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்க கோல்ட் அவுட்ரீச் பண்ணலாம். அதாவது கோல்ட்
காலிங் பண்ணலாம், இல்ல அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி டைரக்டா அவங்களை போய் விசிட் பண்ணிட்டு உங்களுடைய சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நீங்க செஞ்ச சில எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் அவங்களுக்கு காமிச்சு அதன் மூலியமா அவங்க கிட்ட இருந்து மந்த்லி இந்த ரீட்டைன் பிசினஸை நீங்க எடுத்துக்கிட்டு ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஒரு 50 பிசினஸை நீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த 50 பிசினஸ்க்கும் நீங்க 50 பேருக்கும் டைரக்ட் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 3 கிளைண்ட் வந்து கிடைச்சிட்டாங்கனாலே கூட போதும். ஸோ 50ல 3 கிளைண்ட்னா ஒரு 6% இங்க நமக்கு கன்வர்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 கிளைண்ட்ஸ்க்கு நான் சொன்ன இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ மாசம் உங்களால எவ்வளவு ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும்ன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது ரியலா ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனலா இந்த பிசினஸ் உடைய சம்மரி என்னன்னு பார்த்தா, ஒரு ஷாப் வேண்டாம், ஒரு ஆஃபீஸ் வேண்டாம், ஒரு ரெண்ட் கூட நம்ம பே பண்ண வேண்டாம். பேசிக்கா நம்ம கையில இருக்கிற போன் இல்ல லேப்டாப் இருந்தா பெட்டரா இருக்கும், பட் போனை வச்சு கூட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்நெட், அப்புறம் நான் சொன்ன இந்த 4 ஏஐ டூல்ஸ், அந்த 4 ஏஐ டூல்ஸுமே ஃப்ரீயான ஏஐ டூல்ஸ் தான். அப்புறம் இந்த பிசினஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கான கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஏஐ பிசினஸ் மாடல்ஸ்க்கு, அதாவது ஏஐ கான்டென்ட் சர்வீஸ், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ரீசெல்லர், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிரியேஷன், எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தாராளமா இதை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ரூபா கூட நம்ம இதுல முதலீடு போடாம இதை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை யூஸ் பண்றதன் மூலியமா உங்க பிசினஸ்னுடைய ரெவென்யூ, உங்களுடைய ஆபரேஷனல் பிசினஸ் ஓவர் ஹெட்ஸ், அப்புறம் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் இதெல்லாம் கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு சூட் ஆகக்கூடிய அந்த எக்ஸாக்ட் ஏஐ டூல உங்களுக்கு நான் ரிப்ளைல சொல்றேன். நீங்க ஒரு ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட் இல்லனா ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும், இல்ல நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தாலும் இந்த பிசினஸை பண்றதுக்கான கரெக்டான ரோட் மேப் உங்களுக்கு தெரியணும், இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த ரோட் மேப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நோன் பிசினஸ் பர்சன்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம ஹோல் கம்யூனிட்டிக்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிஷியலா அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணின பிசினஸ் கான்டென்ட்ஸை ரெகுலரா நீங்க பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெல் நோட்டிபிகேஷன் ஐக்காம மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை ரெகுலரா உங்களால பார்த்துட்டே இருக்க முடியும்.